முறை கூட நேர்ல பார்க்காத ஒருத்தனை எப்படி அண்ணன் தம்பின்னு கொண்டாடுறீங்க? போய் இணையத்துல தட்டி பார்த்தா அதுக்கு பேரண்ணன் பார்த்தா பாரா சோசியல் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அது என்ன பாரா சோசியல் ரிலேஷன்ஷிப்? இது ஒரு வகையான உளவியல் நோய். அவங்க கற்பனை உலகத்துல வாழ்வாங்க, கற்பனையும் நிஜத்தையும் போட்டு குழப்பிக்குவாங்க அப்படிங்கிற. அதனாலதான் என் புருஷனை விட விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். இது என்ன? இதுக்கு பேரு பாரா சோசியல் ரிலேஷன்ஷிப், உளவியல் நோய். படத்துல பார்த்து பார்த்து அவர் நம்ம வீட்டு புள்ள மாதிரி, அவர் நம்ம வீட்டு புள்ள மாதிரி, அவர் மாமா மாதிரி, தம்பி மாதிரி, அண்ணன் மாதிரி, அவர் எங்க அண்ணன் அப்படின்ட்டு. இதுக்கு மேல பேச தனிப்பட்ட முறையில் பேசதாயிடும். அவருக்கு குடும்ப உறவு முறை மேலே நம்பிக்கை இல்லடா. பிள்ளை மீது, மனைவி மீது, அப்பா அம்மா மீது அவருக்கு கரிசனமோ பாசமோ கிடையாது. நீ அவர் அண்ணன் தம்பி மாமா மச்சான்ட்டு நீ ஒரு தடையா காதலிச்சு மோசம் போற. மாறணும், இல்லைன்னா ஒன்னும் கதைக்காகாது. எப்பாடுபட்டாவது இந்த ஹைட்ரோகார்பன் எடுக்கிற திட்டத்தை நாம் தமிழர் கட்சி முறியடிக்கும். நீ ஓட்டு போட்டவன் உனக்கு மோசம் பண்ணிருக்கலாம், உனக்கு துரோகம் பண்ணிருக்கலாம். நீ தோற்கடித்த நாங்கள் உறுதியாக களத்தில் நிற்போம். நீங்கள் தோற்கடித்தாலும் சரி, புறந்தளினாலும் சரி, நிராகரித்தாலும் சரி, அவர்களை அள்ளி வீசினாலும் சரி, மக்களோடு நாம் தமிழர் கட்சி நிற்கும். இது எங்கள் பிறவை பயன், எங்கள் வாழ்நாள் கடமை. மங்காரி மாத்தாங்கிற போராளித்தாய் சொல்றாங்க, மக்களை அரசியல்படுத்தாது, மக்களை அணிதிரட்டாது, இந்த வளங்கள் யாவும் மக்களுக்கு சொந்தமானதுங்கிற புரிதலை உருவாக்காது, இந்த வளக்கொள்ளையை தடுக்க முடியாது, நாட்டை மீட்க முடியாதுங்கிற. அதே போல இந்த வளங்கள் யாவும் மக்களுக்கு சொந்தமானது, நடப்பது மக்களுக்கு எதிரான வளக்கொள்ளை என்று தெளிவுபடுத்துறோம். சேகுவராங்கிற புரட்சியாளர் சொன்னா, மக்களுக்கான போராட்ட களத்தில் நான் சமரசமற்று நிற்பேன், நான் வென்றுவிட்டால் மக்களோடு மக்களாக நின்று மகிழ்வேன், ஒருவேளை நான் வீழ்த்தப்பட்டால், கொல்லப்பட்டால் வாழாற்றி வாழ்வேன். அதே போல இந்த மண்ணுக்காக மக்களுக்காக களத்தில் நிற்கிறோம் சமரசமற்று. திமுக ஒரு கொடுங்கோல் திட்டத்தை ஏற்றுக்கொள்ளலாம், ஒரு அதிமுக ஒரு கொடுங்கோல் திட்டத்தை நியாயப்படுத்தலாம், தாவேகா கையெழுத்திடலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்கு மக்களுக்கு ஒரு பாதகம்னா எல்லையில் நிற்கிற ஐயனாறு போல அண்ணன் சீமான் களத்தில் நிற்ப. நாம்